நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தான் சுய காலில் நிற்கணும்னு நினைக்கிறவங்க. இந்த புதனுக்கு மட்டும் ஒரு பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேயே ஆட்சி, அங்கேயே உச்சம், அங்கேயே மூலத்திரிகோணம். இவர்களுக்கு வந்து நம்மனால அடுத்தவன் புரோஜனமாகணும், அந்த ஒரு குவாலிட்டி இவங்களுக்கு இருக்கும். நம்ம தான் அடுத்தவனுக்கு உதவி செய்யணும். இவர்கள் கைகள் இப்படி தான் இருக்கும். இப்படி கைகளை பார்க்க முடியாது. சார் நான் 10,000 சம்பளம் வாங்குகிறேன், நான் எப்படி இப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, அதில் கூட ஒரு 100 ரூபாயை கொடுப்பாங்க, அதில் ஒரு 225 ரூபாயை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். அந்த குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு டிக்னிட்டி இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். இவர்கள் செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. 6ஆம் இடத்துக்கு அதிபதி அவங்க தான். இவங்க யார்ட்டையாவது போய் அண்ணே எவ்வளோ வேணும், ஒரு மேனேஜர்கிட்ட சும்மா பார்த்தா போதும், இதை காரிகர் வாங்கிக்கங்க, லோன் சேங்ஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடன் வாங்கக்கூடாது. வாங்கலாம். எப்படி வாங்கலாம்னா, இவர்களுடைய திருப்பி செலுத்தும் தொகையினுடைய அளவுக்கு பாதி அளவு வாங்கிக்கலாம். சார் இப்போ 1 கோடி ரூபா என்னால் எப்போ கேட்டாலும் கடனை ரீபே பண்ண முடியும், ஒரு 50 லட்ச ரூபா வாங்கிக்கலாம். சார் என்னால் ஒரு 10,000 ரூபா ரீபே பண்ண முடியும், 5,000 ரூபா வாங்கிக்கோ. இவர்களுடைய சொத்தின் மதிப்பிலோ திருப்பி செலுத்தும் தொகையிலோ பகுதி அளவு வாங்கிட்டாங்கன்னா இவர்கள் வெற்றியாளர்கள். இவங்களை பார்த்த உடனே யாராக இருந்தாலும் என்ன வேணும், இல்லை ஒரு வண்டி வாங்கலான்னு நினச்சேன், வாங்க நாளைக்கு காலையில் வரும்போது கார்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க போடும். கிரெடிட் கார்டு இதெல்லாம் வாங்கும்போது அதை அவசியம் இல்லாமல் பயன்படுத்துறதுனால அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தியே இவங்க வீணாக போனதில் இவங்க தான் முக்கியமான ஆட்கள். என்னென்ன உங்களுக்கு வேணுமா, டிவி வேணுமா, வாங்க போய் தேய்ச்சிட்டு வந்துடலாம், ஆனால் நாளைக்கு தந்துடுறேன், 4 மாதம் 4 வருஷம் ஆனாலும் வராது.